ஆமாம், தினசரி நம்ம வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறோம்? 2 லிட்டர் கண்டிப்பாக வாங்குறோம், அவ்வளோதான். இந்த பாருங்க, நான் 2 லிட்டர்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குடும்பத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ அரிசி வாங்குவோம்? ஒரு 30 கிலோ வாங்குவோமா? சராசரி தானே 20 30 வரும். 25 கிலோ போட்டுக்கட்டுமா? சரி, ரைட், ஓகே. மாதத்துக்கு நம்ம சமையல் எண்ணெய் எத்தனை லிட்டர் வாங்குவோம்? 5 லிட்டர் வாங்குவோம். ஓகே. இப்போ நம்ம சராசரியாக சர்க்கரை எவ்வளோ வாங்குவோம்? 3 கிலோ வாங்குவோம், ரைட். ஓகே, 2 கிலோ பதில் போட்டேன். துவரம்பருப்பு எவ்வளோ வாங்குவோம்? அது நான் 2.5 கிலோ. ரைட், ஓகே. சராசரியாக கோதுமை மாவு எவ்வளோ வாங்குவோம்? 5 6 7 கிலோ வாங்குவோமா? 5 கிலோ போட்டுக்கிறேன். போன நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியில் நம்ம அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க, அப்புறம் எடப்பாடி ஐயா முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இபி பில் கட்டணும். இப்போ நம்ம வீட்டில் இபி பில் கட்டி எவ்வளோ கட்டியிருப்போம்? 1000 ரூபாய் கட்டணும். இவ்வளோதான் சப்ஜெக்ட். 1000 ரூபாய் கட்டணும். 2 மாதத்துக்கு 1000 ரூபாய். கரெக்ட், 2 மாதத்துக்கு 1000 ரூபாய். இப்போ 2 மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம்? 4000. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ 4000 ருபீஸ் கட்டுறோம். இப்போ திமுக ஆட்சியில் 4000 ரூபாய் பில் கட்டுறோம். ஓகே. வீட்டு வரி, இப்போ இது சொந்த வீடா? வாடகை வீடு. இப்போ நம்ம இப்போ வீட்டு வரி கட்டியிருக்கிறோமா? அங்கே ஊரில் வீடு இருக்குல்ல, சன்மான வீட்டு வரி எவ்வளோ கட்டணும்? போன நம்ம ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்போ வீட்டு வரி எவ்வளோ கட்டியிருப்போம்? 300 ரூபாய். கரெக்டாக சொல்கிறீங்க, 300 ரூபாய் கட்டணும். நான் தான் இதில் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் போடுறேன், 300 ரூபாய். இப்போ திமுக ஆட்சியில் நம்ம எவ்வளோ வீட்டு வரி கட்டுறோம்? அதே சண்முகனார் வீட்டுக்கு 3000 ரூபா. அப்போ 300 ரூபா கட்டணும், இப்போ 3000 ரூபா கட்டிடுவோம். டபுள் 3000 ரூபா. டபுள்னா 600 ரூபா இல்லை? இப்போ 3000 ரூபா கட்டுறோமா? ஓகே, கடுமை ரைட்டு. இப்போ 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 நீங்கள் இப்போ இந்த வீட்டு வரி இப்போ சராசரியாக இப்போ நம்ம குடும்பம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப ஒரு மாசத்துல எவ்வளோ பணம் இருந்தால் நம்ம குடும்பத்தை செலவு சமாளிக்கலாம்? மாசமானா நம்ம குடும்ப செலவுக்கு 30,000. இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? 60 ரூபாய் ஆயிடுது. மிடில் கிளாஸ். இப்போ நம்ம ஏற்கனவே 30,000, 30,000 ரூபாய் செலவு வருது. இப்போ 60,000 ரூபாய் செலவு வருது. இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ரைட், இவ்வளோதான் சப்ஜெக்ட். இப்போ இது போக 2 கொஸ்டின் தான். இப்போ நம்ம ஆட்சியில், நம்முடைய அம்மாவோட ஆட்சியில், அம்மா காலத்தில், அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இது லேப்டாப் வாங்கினோமா? நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வாங்கினோம்? வாங்கியிருக்கோம்ல, ரைட். இப்போ லேப்டாப் வாங்கியிருக்கோமா? இல்லை. அப்போ அம்மா ஆட்சியில் அம்மாவும் கொடுத்தாங்க, எடப்பாடியாவும் லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ நம்ம லேப்டாப் வாங்கல, ரைட். வாங்கலன்னு கேட்டால் ஆமான்னு வாங்கலன்னு போட்டுருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கும். அப்போ தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். முதல்ல வாங்கியிருக்கோம். முத்துக்கு வாங்கினீங்க? ஆமாம். அப்போ வந்து எவ்வளோ பணம்? 50,000 வாங்கினீங்களா? தாலிக்கு தங்கம் அரை பவுனா 1 பவுனா? அம்மா இருந்தப்ப அரை பவுன் கொடுத்தாங்க. எடப்பாடி ஐயா வந்து அது 1 பவுன் ஆக்குனாங்க. நீ வாங்கினது அரை பவுன். இப்ப கொடுக்கல. இப்ப அது நமக்கு போச்சு. அந்த திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல. இப்ப ஸ்டாலின் ஆட்சி திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இருசக்கர ஸ்கூட்டி நம்ம அம்மா ஆட்சி காலத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க, 25,000 ரூபாய் மானியம். அப்புறம் எடப்பாடி ஐயா வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. இப்ப அது ஸ்கூட்டி இல்லை. நம்ம வாங்கியிருக்கோமா யாராவது ஸ்கூட்டி? வாங்கல. நம்ம வீட்டுல யாரும் வாங்கல. சரி, ரைட். இல்லை. அதே போல அம்மா சிமெண்ட் நம்ம ஆட்சியில், அது இப்போ ரைட். இவ்வளோதான் சப்ஜெக்ட். அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அண்ணா, இப்போ நீங்களே இங்கே பாருங்க. இப்போ இதை உங்களுக்கு அப்படியே கிழிச்சு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள், இப்போ நான் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் இந்த மொபைலில் போட்டேன். அப்போ நம்ம ஆட்சியில், நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்கின்றதை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் போட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூட்டி வாங்கலை, நான் அதை போடல. மற்றபடி தாலிக்கு தங்கம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதை நான் போட்டேன். அதே லேப்டாப் வாங்கியிருக்கீங்க, போட்டேன். இப்போ போடல. இது வந்து இப்போ நீங்களே இதை பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு லாஸ்ன்னு பாருங்கள். கீழே அமௌண்ட்டை பாருங்கள். கண்ணாடி இருந்தால் நீங்கள் வேணால் கண்ணாடி போட்டுங்க. கண்ணாடி போட்டு பாருங்க.
ஃபுல்லாக படிங்க. 15,21,000 5 வருஷத்துக்கு 10 ஆண்டு நம்ம ஆட்சி இருந்தது, அம்மாவோட ஆட்சி இருந்தது. அம்மா ஆட்சியில் இப்போ நீங்கள் இப்போ பாப்பாக்கு எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நாங்க 2017 கல்யாணம் பண்ணி பெரிய பொண்ணுக்கு காசு பணம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. 50,000 பணம் கொடுத்துருக்கோம் தங்கம். இப்போ வந்து அது வரல இல்லை. இப்போ நாங்கள் என்ன உங்கள்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா, போன 5 ஆண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சது, இந்த ஆண்டுல என்ன கிடைக்கல. இப்போ கிடைக்காது ஒரு டோட்டல் காஸ்ட் ஒன்று வரும்ல, கரெக்டாக. அரிசி எவ்வளோ தேவைப்படும் மாதத்திற்கு? நாங்க 2 பேர் இருந்தோம்னா ஒரு 20 கிலோ போடுவோம். 20 கிலோன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்தா கூட ஆகும். சரி, ஒரு 25 கிலோ. சமையல் எண்ணெய் எத்தனை லிட்டர் தேவைப்படும் மாசத்துக்கு? அது ஒரு 5 லிட்டர் 5 லிட்டர். இப்போ போன ஆட்சி நம்ம ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ நம்ம இபி கட்டணும் மாதம் எவ்வளோ கட்டணும்? இப்போ இபி கட்டணும் எவ்வளோ கட்டுறோம்? அப்ப ஒரு 200 ரூபா கட்டுவேன். கரெக்ட். இப்ப 1200. அப்போ 200 ரூபா, இப்போ 1200. அடுத்து வீட்டு வரி. இந்த 5 வருஷத்துல எவ்வளோ வாடகை கட்டினீங்க, வாடகை கொடுத்தீங்க? இப்போ 5 வருஷத்துல எவ்வளோ வாடகை கட்டுறீங்க? போனாடி 2,500 கட்டினா இப்போ 3 ரூபா கட்டுறோம் சார். 2,500. ரைட். இப்போ 3000 ரூபா வந்துச்சு. ஒரு 500 ரூபா வாடகை ஏறிடுச்சு. ரைட்டு. இப்போ மொத்தத்தில் குடும்பத்துக்கு நமக்கு மாதம் எவ்வளோ செலவாகும்? நம்ம ஆட்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ ஆகுது? ஆகுது எவ்வளோ ஆகும்? அப்ப 5 ரூபா இருந்தாலும் சமாளிச்சலாம். இப்ப 30 ரூபா இருந்தாலும் சமாளிக்க முடியாது. கரெக்ட். அப்போ 5,000 ஆச்சு, இப்போ 30,000. 30,000 பத்தாது. பரவாயில்ல, நீங்க சொன்ன 30,000 நான் போட்டேன். நீங்க சொன்னதுதான் இதுல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 2-3 முக்கியமான கொஸ்டின். உங்க பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி கிடைச்சிச்சுல்ல? இப்ப கிடைச்சிச்சா? இல்ல, ரெண்டுமே அம்மா பீரியட் தான் சார். கிடைக்கல. ரைட். ரெண்டுமே அம்மா பீரியட் தான். ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டோம். இப்ப வாங்கல இல்ல? தங்கச்சி அப்பா பீரியட் வாங்க முடியல. ரைட் ரைட், சந்தோஷம். இப்ப அதே போல தாலிக்கு தங்கம் போன ஆட்சியில கிடைச்சிச்சு, இந்த ஆட்சி எனக்கு இல்ல. உங்களுக்கு இல்லல்ல? ஆமா, கிடைக்கலன்னு போட்டிருக்கிறேன். இருசக்கர ஸ்கூட்டி போன ஆட்சியில வாங்கணுமா? அப்ப வாங்கணும். ஸ்கீம் இருந்துச்சு, வாங்குனீங்களா? இப்போ வாங்க. பெரிய பொண்ணுக்கு வாங்குனீங்க, வரல இல்ல, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. இப்ப அதுதான் போட்டிருக்கிற, வேற எதுவுமே போடல. மடிக்கணினி கிடைக்கல. ஆமா. அம்மா சிமெண்ட் போன ஆட்சியில கிடைச்சு, இந்த ஆட்சியில அம்மா சிமெண்ட் கிடைக்கல. ரைட், இவ்வளவுதான். இப்ப நாங்க ஒன்னே ஒண்ணு என்ன, இப்ப நீங்க சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுக்க போறேன். இப்ப நீங்க சொன்னதை வச்சு வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல. அப்ப போன நம்ம ஆட்சிக்கும் இப்ப இந்த திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு லாஸ் நாங்க கால்குலேட் பண்ணிடுறோம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணேன். நீங்க சொன்ன கோதுமை, நீங்க சொன்ன அரிசி, நீங்க சொன்னது, அதே போல நீங்க சொன்னது. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு, உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க பேர், உங்க மொபைல் நம்பர் இதை உங்கள்கிட்டே கொடுத்துறேன். இதுல கீழே எவ்வளவு லாஸ்ன்னு மட்டும் நீங்க பாருங்க. நல்லா பாருங்க, சில்லறையும் சேர்த்து படிங்க. 13,40,500 ரூபா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்த 5 ஆண்டுல நம்ம ஆட்சி இல்லாதனால நட்டம், இழப்பு. ஆட்சியில இப்ப நீங்க அதான் இதுதான் இதுல நாங்க என்னன்னா, பொதுவா மக்களுக்கு வந்து மாதம் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியல. மாசமா ஒரு மாசத்துக்கு நீங்க 300 ரூபாய் கட்டினீங்க, இப்ப 1,200 ரூபாய் கட்டுறீங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வருது. இப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு லாஸ்ட்னு காமிக்குது. பால் விலை எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம்னு காமிக்குது. அதே போல லேப்டாப்பு அதுக்குண்டான விலை போட்டிருக்கோம். அதே போல ஸ்கூட்டி விலை போட்டிருக்கிறோம். தாலிக்கு தங்க இதை போட்டா உங்க குடும்பத்துக்கு மட்டுமே 13,40,000 ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த ஆட்சியில லாஸ். 13,40,500 ரூபாய். அதனால ஆட்சி மாற்றம் அடுத்த ரெட்டலை ஓட்டு.